வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கிளாஸ் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம வந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். ப்ளே டைம். நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம முடிச்சாச்சு. அதில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் லெசன் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம். ப்ளே டைம். ஐ லைக் டு ப்ளே வித் சிட்டு. சிட்டு I like to play with சிட்டு. Do you like to play with your friends? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு வந்து சிட்டு கூட வந்து விளையாட்டுக்கு எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. Do you like to play with your friends? Look and say sky, tank, kite, tree, bench, swing, girl, bat, boy, slide, top, dog. Clouds, sun, van, gate, balloon, ball, marbles, bicycle. Let us sing. Clap your hands, stamp your feet, skip and round and turn around. Clap your hands, stamp your feet, hop and jump and turn about. Clap your hands, stamp your feet, bend and stitch and play a game. Come, let us play together and have fun. Just இதை மட்டும் பாருங்க. Come, let us play. இதில் பாருங்க, இதில் டென்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. The dogs are playing cricket. The rat wants to join. இப்போ dogs are playing cricket அப்படிங்கும் போது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசண்ட்டில் ஆர் வந்து சிங்குலர் கிடையாது, ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறது. சிங்குலராக இருந்தால் ஈஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதே ப்ளூரலாக இருக்கும் போது நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கும் போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ டாக்ஸ் அப்படிங்கும் போது இங்கே ப்ளூரல் இருக்கிறதுனால இங்கே ஆர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரெசண்ட்டில் நடக்கிறது மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சிங்குலராக ப்ளூரலாக வச்சு அது வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். டாக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். டாக்ஸ் இருக்கிறதுனால ப்ளூரல் இருக்கிறதுனால ஆர் பிளேயிங் கிரிக்கெட். த ரேட் வாண்ட்ஸ் டு பிளே. இது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ வந்து டாக்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது ரேட் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கவா, அதாவது ஜாயின் பண்ணிக்க ஆசைப்படுது. The rats wants to join. May I play with you? Rat வந்து கேட்குது, நான் வந்து உன் கூட விளையாடலாமா? May I play with you? But the game. அப்போ வந்து டாக் சொல்லுது, but the game has started. கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Sorry, you are late. நீ லேட்டாக வந்துட்ட, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது rabbit is flying a kite. அப்போ வந்து பாருங்க, இங்கே ஈஸ் ஃப்ளையிங் வருது. ஏன்னா ரேபிட் வந்து ஒன்று தான் சிங்குலர். அப்போ வந்து ஈஸ் ஃப்ளையிங் இருந்து கன்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. இப்போ இங்கே டாக் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, பிளேயிங் கிரிக்கெட். டாக்ஸ் எல்லாம் பிளேயிங் கிரிக்கெட் இருக்கனால ரேட் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கவான்னு கேட்குது. அப்போ வந்து அதுக்கு வந்து அது ரேட் வந்து ஜாயின் பண்ணிக்க ஆசைப்படுது, வாண்ட்ஸ் டு ஜாயின். ஸோ ரேட் வந்து என்ன கேட்குது, மே ஐ ப்ளே வித் யூ அப்படி கேட்கும் போது டாக் சொல்லுது, கேம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சாரி நீ லேட்டாக வந்துட்ட அப்படிங்கிறது. அப்போ வந்து ரேபிட் வந்து என்ன பண்ணுதுன்னா பட்டை விட்டுட்டுருக்கு. இஸ் ஃப்ளையிங் எ கைட். அப்போ வந்து ரேட் வந்து வாண்ட்ஸ் டு ஜாயின், அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படுது. மே ஐ ஃப்ளை யுவர் கைட். நான் வந்து உன்னோட கைட்டை ஃப்ளை பண்ணவா அப்படின்னு கேட்குது. பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன். அப்போ என்ன சொல்கிறாங்க, ரேபிட் கிட்ட எத்தனை இருக்கா, ஒன்லி ஒன் தான் இருக்குது, அதை நான் விடணும், நீ விட முடியாதுன்னு சொல்லுது. பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன். அடுத்தது த monkeys are swinging on the tree. ஸ்விங்கிங்னா தொங்கிட்டுருக்கு, அதாவது தூரி ஆடுது. ஸ்விங்கிங்னா தூரி ஆடுது. monkeys அப்படிங்கும் போது ப்ளூரல். அப்போ வந்து தூரி ஆடிட்டுருக்குன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ monkeysங்கும் போது ப்ளூரல் வரும்போது ஆர் வரும். இது கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்கிறது ஸ்விங்கிங் வருது. அப்போ ரேட் என்ன பண்ணுது, ஜாயின் பண்ண நினைக்குது. The monkeys are swinging on the tree. The rats wants to join. அப்போ வந்து ரேட் என்ன பண்ணுது, போய் கேட்குது, மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னு கேட்குது. பட் ரேட்ஸ் cannot swing. ஆனால் ரேட் வந்து என்னது, அது வந்து தூரி ஆட முடியாது. பட் ரேட்ஸ் வந்து
எல்லா ரேட்ஸுமே. அப்போ ரேட்ஸ் வந்து ப்ளூரல். அப்போ ரேட்ஸ் cannot swing. The frogs அடுத்தது பார்த்தீங்கன்னா the frogs are playing hopscotch. அதாவது நொண்டி விளையாண்டுட்டு இருக்கு. The frogs are playing. அப்போ ஃப்ராக்ஸுங்கும் போது ப்ளூரல் வருது. ப்ளூரல் வரும்போது ஆர் வருது. கன்ஃபியூஸாக இருக்கனால பிளேயிங் வருது. அப்போ வந்து நொண்டி விளையாண்டுட்டு இருக்கும்போது ரேட்ஸ் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுது. ரேட்ஸ் வாண்ட்ஸ் டு ஜாயின். மே ஐ ஹோப் வித் யூ. நான் நொண்டி விளையாட வரவா? நோ நோ, ஒன்லி 2 கேன் பிளே திஸ் கேம். இந்த நொண்டி வந்து ஒன்லி 2 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The rat is building a sand castle. அப்போ rat என்ன பண்ணுது? வந்து அதாவது மண்ணு கோட்டை இருக்கு இல்லையா? அப்போ மணல் கோட்டை வந்து கட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கு. rat is building a sand castle. Everyone wants to join him. எல்லாருமே அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. I will play alone. எல்லாருமே இந்த ரேட்டோட விளையாடுறதுக்கு ஜாயின் பண்ணுற விருப்பறாங்க. அப்போ அந்த ரேட் சொல்லுது அதாவது எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு வந்தது இல்லை, யாருமே சேர்த்திக்கல. அப்போ வந்து சரி நாம் விளையாடலாம் அப்படின்ட்டு அந்த ரேட் வந்து மணல் கோட்டை கட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ ரேபிட்டு, டாகு, இன்னொன்று என்ன பார்த்தோம், ஃப்ராகு, அடுத்தது மங்கி, எல்லாருமே என்ன பண்ணுது, நாங்கள் வந்து எல்லாருமே நான் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறோன்னு சொல்லும்போது ரேட் என்ன சொல்லுது? ஐ வில் பிளே அலோன். நான் எப்பயுமே தனியாக விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹே லுக் அட் தட், எஸ் சாண்ட் காஸ்டில், ஷால் வி ஜாயின் ஹிம்? ரேட்ஸ் அதாவது ஐ வில் பிளேனா சரி, அதாவது அவர் அந்த ரேட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நானே தான் தனியாக விளையாடணும் பழக்குது அப்படின்ட்டு அது தனியாக விளையாண்டுட்ருக்கு. அப்போ எல்லாமே ஹே லுக் அட் தட் சாண்ட் காஸ்ட், அங்கே பாரு மணல் வீட பாரு அப்படின்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது வந்து ரேட் கிட்ட என்ன கேட்குது? ஷால் வி ஜாயின் ஹிம்? நாங்கள் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா கேட்கும் போது அந்த ரேட் என்ன பண்ணுது? த ரேட் இன்வைட்ஸ் எவ்ரி ஒன் டு பிளே வித் ஹிம். ரேட் வந்து எல்லாத்தையுமே தன்னோட விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்குது. எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் ரேட் வந்து என்னாச்சு? அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இன்வைட்ஸ் எவ்ரி ஒன். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது இங்கே வில் பிளே இஸ் எ ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் வில் பிளே. ரேட் இஸ் பில்டிங். அப்போ இஸ் பில்டிங் அப்படிங்கும் போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரேட் வந்து சிங்குலர், ஸோ இஸ் பில்டிங். இஸ் பில்டிங் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து டென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆர் பிளேயிங், வாண்ட்ஸ், ரேட் வாண்ட்ஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து அது என்ன பண்ணுது? வாண்டோட நம்ம எஸ் எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணும் போது த ரேட் வாண்ட்ஸ். லெட் அஸ் ப்ளே டுகெதர். எல்லாருமே வாங்க விளையாடலாம் அப்படின்னு விளையாடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சொல்ல இது ஒன்றும் இல்லை. அடுத்தது சர்க்கிள் த ரைட் வேர்ட். இது ஸ்விங், தூரியானது ஸ்விங். இது மார்பிள்ஸ், இஸ் எ பால், இஸ் எ கைட். சாண்ட் காஸ்டில், பேட். ஹூ ஃப்ளைஸ் எ கைட்? ரேபிட் ஃப்ளைஸ் எ கைட். யார் வந்து விட்டுட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா ரேபிட் தானே விட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. கைட்டு, ரேபிட் தான் கைட்டை விட்டுட்டு இருந்துச்சு, பறக்க விட்டுட்டு இருந்தது. அடுத்தது who has a bat? Dog. Dog has a bat. Who builds a sand castle? Rat. Whom do you like in the story? யாரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கண்டிப்பாக ரேட்டை தான் பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து ரேட்டு தான் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணிச்சு. Do you like to play alone or with your friends? Why? அதாவது குழந்தைங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் வந்து தனியாக விளையாட ஆசைப்படுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட விளையாட ஆசைப்படுவீங்களா, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. திங்க் ஜோன், கலர் அண்ட் ஸோ தட் கம்ஸ் நெக்ஸ்ட். அப்போ இது வயலட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சு, வயலட் அப்புறம் ஆரஞ்சுக்கு அப்புறம் வயலட், வயலட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சு, வயலட் அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ரெட், எல்லோ, ரெட், க்ரீன், எல்லோ, ரெட், க்ரீன். ஆல்ஃபபெட் ஜங்கிள்.
There is a jaguar. A kangaroo hops along the path. He passes a lion sleeping in the grass. A monkey climbs a tree to see a nightingale. And all looks at him. Owl looks at him. A parrot and a quail dance on the branch. A little rabbit runs into a hole. Prepositions பண்ண along the path, sleeping in the grass, climbs a tree to see a monkey. Looks at him, dance on a branch, little rabbit runs into a hole. இதெல்லாம் பார்த்தீங்க ப்ரிப்போசிஷன்ஸ்ல கேட்கலாம். பாருங்க, இதை கொஞ்சம் பார்த்துப்போம். அடுத்தது word wall. I and with you meet me can know yes as will. Let us practice கொடுத்திருக்காங்க. The rabbit as a kite, dog as a bat. இதில் odd one circle கொடுத்திருக்காங்க. Banana, then peacock. Sound. Ja, as in jug, ka as in kite, l as in lion, as in monkey, in as in net, a as in orange, pa as in pen, qua as in queen, ir as in rat. These are sounds. This is a jug, this is a kite, this is a lion, this is a monkey, this is a net, this is an orange. நம்ம article sound பார்த்தீங்க vowel soundல இருக்கு a, அப்போ orange is a vowel sound. So this is an orange. article an use ஆகும். This is a pen, this is a queen, this is a rat. J for jug, L for lion, O for orange, Q for queen, R for rat. Small letter நாம் எழுதிக்கலாம். அடுத்தது the magic fish. It is a big sea. All the sea animals are white. இது there comes a colorful fish. அதாவது big sea இருக்கு, எல்லா அனிமல்ஸும் ஒயிட்டாக இருக்கு. there comes color fish கிட்ட வருது. You are very colorful. Who are you? ஏன்னா நீ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க, நீ யாருன்னு கேட்குது. I am a magic fish. Can we become colorful like you? நான் தான் மேஜிக் ஃபிஷ்ன்னு சொல்லும் போது வேல் கேட்குது. கேன் வி, நாங்கள்லாம் கலர்ஃபுல், உன்னாட்டுமே கலர்ஃபுல்லாக ஆக முடியுமா? கேன் வி பிகம் கலர்ஃபுல் லைக் யூ? ஷுர், ஐ கேன் மேக் யூ கலர்ஃபுல். கண்டிப்பாக என்னால் முடியும் உங்களை கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The dolphin wants blue. The magic fish share it. டால்ஃபின் என்ன பண்ணுது? அது வேல் கிடையாது, டால்ஃபின். ஓகேவா? டால்ஃபின் என்ன பண்ணுது? ப்ளூவாக ஆசைப்படுது. த டால்ஃபின் வாண்ட்ஸ் ப்ளூ. த மேஜிக் ஃபிஷ் ஷேர் இட். அதை ஷேர் பண்ணுது. ப்ளூ ஷூட் யூ வெல். ப்ளூ உனக்கு ஷூட் ஆகுது ரொம்ப அழகா. தேங்க்யூ மேஜிக் ஃபிஷ். த கிராப் வாண்ட்ஸ் ரெட். கிராப்னா நண்டு, அது ரெட்டாக ஆகணும்னு ஆசைப்படுது. ஸோ மேஜிக் ஃபிஷ் ஷேர் இட். அதை ஷேர் பண்ணுது. Am I beautiful like you? நான் உன்ன மாதிரி அழகா இருக்கேன்னா அப்படிங்கும் போது எஸ், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஆமாம், நீங்கள் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்க. த ஷீஷ் ஆஸ் வான்ஸ் எல்லோ. அதாவது கடல் குதிரை வெள்ளோவாக வர ஆசைப்படுது. ஸோ மேஜிக் ஃபிஷ் ஷேர் இட். அது ஷேர் ஆகுது. யூ ஆர் ஸோ ப்ரிட்டி. அதை பார்த்துட்டு நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க, அழகாக இருக்கன்னு சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச்னு ஷீ ஹாஸ் சொல்லுது. The starfish wants green. Starfish அது க்ரீனாக ஆசைப்படுது. The magic fish share it. அந்த மேஜிக் ஃபிஷ் அந்த கலரை கொடுக்குது. Green looks good on you. இந்த க்ரீன் உனக்கு குட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. You made me so. Thank you.
அப்படின்னு சொல்லுது. அடுத்தது ஆல் அனிமல்ஸ் ஆர் கலர்ஃபுல் நவ். எல்லா அனிமல்ஸும் கலர்ஃபுல் ஆயிடுச்சு. த சீ வந்து ஹாப்பியாக இருக்குது. த சீ இஸ் ஹாப்பி. யூ லுக் வெரி கலர்ஃபுல். நீங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லுது. தேங்க்யூ அப்படின்னு எல்லாம் சொல்லுது. ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்குது. எஸ் வி ஆர் வெரி ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது எஸ் வி ஆர் ஹாப்பி. நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கேர் பண்ணுற இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, கேர் பண்ணுறது தான் மற்றவங்களை வந்து நம்ம கேர் பண்ணணும். ஷேரிங் இஸ் கேரிங். ஷேர் பண்ண எப்பயுமே கேரிங்கை ஷேர் பண்ணணும். சர்க்கிள் அண்ட் 3 திங்ஸ் யூ கேன் ஷேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதாவது ஓகே. when you get a gift, what will you say? gift வாங்கணும்னா என்ன சொல்லணும்? thank you. when you break a glass, what will you say? sorry. word wall, bat, ball, kite, marble, top, balloon, red, yellow, green, white, blue. I can do. listen to the teacher and circle the correct picture. சொல்றத வச்சு நம்ம கரெக்ட் பண்ணோம். ப்ளூ வேல் வந்து ப்ளூ கலர், ஸ்கிராப் வந்து ரெட் கலர், ஸ்டார் ஃபிஷ் வந்து கிரீன் கலர், ஷீ ஹார்ஸ் வந்து எல்லோ கலர். this is a line. this is a pen. அடுத்த லெசன் நம்ம ஃபேமிலிஸ். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டில் செகண்ட் லெசன் முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நன்றி.